திருமந்திரம் 7ஆம் தந்திரம் 5வது அத்தியாயம் ஆத்மலிங்கம். இந்த பாடல் லைட் அண்ட் சவுண்ட் இரண்டனுடைய காம்பினேஷன், அது விந்து நாதம் இவற்றினுடைய ஒருங்கிணைப்பு தான் லிங்க வடிவம்னு சொல்றதா உணர்றான். அந்த லிங்கத்தினுடைய பீடம் விந்துவாகவும் பானம் நாதமாகவும் இந்த பாடலை குறிப்பிடப்படுகின்றது. விந்துவும் நாதமும் மேவும் லிங்கமாம். முதல் வரி, விந்துவும் நாதமும் மேவும் லிங்கமாம். விந்து அதே பீடம் நாதம் லிங்கமாகும். விந்து அதே பீடம் நாதம் லிங்கமாகும். அந்த இரண்டையும் ஆதாரம் தெய்வமாய், அந்த இரண்டையும் ஆதார தெய்வமாய் வந்த கரு 5 செய்யும் அவை 5. வந்த கரு 5 செய்யும் அவை 5 அப்படின்றாங்க. இதுல நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன இருக்கணும்னா, நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மலிங்கத்தை தான் அவர் சொல்றாரு. அதுல விந்துவும் நாதமும், அதாவது சக்தி தத்துவமும் சிவ தத்துவமும் ஒன்றாக பொருந்தி இணைந்து நிற்கின்ற வடிவம் அது. விந்துவே பீடம்ன்றாரு. அப்ப லிங்க வடிவத்துல கீழே தாங்கி இருக்கின்ற பீடமாக இருப்பது விந்து என்னும் சக்தி வடிவம். நாதமே லிங்கம். அதன் மேல் எழுந்து நிற்கும் பானம் தான் லிங்கம் உருவமாக நாதம் என்னும் சிவ வடிவம் அப்படின்றாரு. இந்த விந்து நாதம் இரண்டையும் தங்களுக்கு முதன்மை ஆதாரமாக கொண்டுதான் நமக்குள் ஆன்மலிங்கத்தின் கருவாக இருக்கின்றது. இதனுடைய அடுத்த அந்த 5 தொழில்கள் இருக்கு பார்த்தீங்களா, பிரம்மா, திருமால், உருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன், இவர்களும் தங்களுக்குரிய தொழில்களை இந்த படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் இதன் மூலமாக நடத்துகின்றார்கள். அப்ப ஆத்மலிங்கத்தினுடைய அடுத்த டெஃபினேஷன்ல தான் அவங்க அதுக்குள்ளே அடங்குறாங்க. இப்போ நம்ம கோயில்ல பாக்குற சிவலிங்கம் கல்லோ சிலையோ இல்ல, அது பிரபஞ்ச தத்துவத்தினுடைய குறியீடு. ஆதி தத்துவம்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த ஆதி தத்துவம்னா சிவமும் சக்தியும் இணைந்த குறியீடை தான் நம்ம கோயில்ல போய் நம்ம சிவலிங்கத்தை பார்த்தோம்னா நம்ம கல்லா பார்க்காம அதுல சக்தியும் சிவமும் கலந்த குறியீடா பார்க்கணும். இது உலகத்துக்கு மட்டும் அல்ல, வெளி உலகத்துக்கு மட்டும் அல்ல, அக உலகத்துக்கும் நாம டிராவல் பண்ணும்போது ஆன்மலிங்கம் ஆன்ம ஒளியாக நமக்கு பிரகாசிக்கின்றது. அப்ப ஆன்மான்றது ஆன்மலிங்கம்ன்றதை நம்ம உணர வைக்கின்றார். நம் உடல்ல இயங்குவதும் பிரபஞ்சத்தை இயக்குவதற்கும் 5 முக்கிய ஆற்றல்கள் தேவைப்படுது. அது விந்துநாத தத்துவ அடிப்படையில தான் அதுவும் செயல்படுது அப்படின்றாங்க. இப்ப இத புரிஞ்சுக்கிறதுக்கு பழைய கதையை கூட நம்ம சொல்லலாம். எப்படின்னா, பிரபஞ்சத்தினுடைய ஆதி தொழில்கள் படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த பஞ்ச கிருத்தியங்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதற்கு பின்னால் லிங்க தத்துவம்னு ஒரு கதை இருக்குது. பிரம்மனுக்கும் விஷ்ணுக்கும் தெரிஞ்ச கதை தான் அது. பெரிய விவாதம் வருது. நான் தான் உலகத்தை படைக்கிறேன், நான் பெரிய ஆளுன்றாரு. இல்ல, நான் தான் உலகத்தை காக்கிறேன், நான் பெரிய ஆளு அப்படின்றாரு விஷ்ணு. 2 பேருக்கும் யார் பெரியவன்னு ஒரு பெரிய போர் வருது. அது சண்டை அதிகமாகிட்டே வருது. அப்ப சிவபெருமான் நினைக்கிறாரு, இவங்க அகந்தைய நம்ம அடக்கணும், உலகுக்கு ஒரு உண்மையான தத்துவத்தை உணர்த்தணும்னு நினைக்கிறாரு. அவர் 2 பேருக்கும் நடுவுல அடியும் முடியும் காண முடியாத ஒரு பிரமாண்டமான நெருப்பு பிழம்பா அக்னியாக நிக்கிறாரு. உங்களை யாரு இந்த நெருப்பினுடைய நுனியையோ அடியையோ தொடுறீங்களோ அவரே பெரியவர் அப்படின்னு ஒரு அசரி குரல் ஒலிச்சது. பிரம்மா அன்னப்பறவையாக வடிவெடுத்து முடியை தேடிட்டு போறாரு. விஷ்ணு பன்றி அவதாரம் எடுத்து அடியை தேடிட்டு பூமியை படுத்திட்டு போறாரு. பல யுகங்கள் தேடியும் 2 பேரையும் எல்லையை தொட முடியல. கடைசியா தங்க தவற உணர்றாங்க, அகந்த நீங்கிறாங்க. அப்பதான் பேரொழியின் முன்னால சரணடைகிறாங்க. அவங்க சரணடையும் போது அந்த பிரம்மாண்ட நெருப்பு ஆனது என்ன ஆகுதுன்னா, வழிபடுவதற்கு ஏதுவாக சிவலிங்க வடிவமாக மாறியது. அந்த வடிவத்தில் இருந்துதான் பிரம்மா, விஷ்ணு, உருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன் 5 அதிபதிகளும் தோன்றினார். இதுதான் திருமூலர் இந்த பாட்டுல
யோக நெறியோட ஒப்பிட்டு சொல்றாரு. சிவலிங்கத்தின் பீடம் வந்து பிரபஞ்சத்தின் ஆற்றல், விந்து சக்தி. மேலே இருக்கின்ற பானம் வந்து நாதம், சிவம்ன்றது. பிரம்மா விஷ்ணுவும் லிங்கத்தின் அடியும் முடியும் தேடியது போல நம்ம உடலுக்குள்ளே இந்த விந்துநாத தத்துவத்தின் எல்லையை, ஆத்மலிங்கத்தை வெளியில தேடிக்கிட்டு இருக்கிறோம். அதனால நம்ம அகந்தையை நீக்கி நமக்குள்ள உற்று நோக்கி தியானித்து 5 தெய்வ ஆற்றல்களையும் ஒழுங்காக இயக்கி பேரானந்தத்தை அளிக்கும் என்பது இந்த பாடலுடைய முக்கிய கருத்தா நம்ம உணரலாம். டே டு டே ப்ராக்டிகபிலிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிவலிங்க வழிபாடு வெளிப்புறத்துல பண்ணி அப்புறமா நம்ம டிரான்ஸ்ஃபர் டு தி இன்னர் லைனுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆகலாம். அதுக்கு வந்து யோகா மற்றும் தியான நிலைகள்லாம் இருக்குது, நாத தியானம் அப்படின்லாம் இருக்குது. அதுக்கடுத்து டே டு டே லைஃப்ல வந்து நம்ம வந்து இந்த படைத்தல் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அந்நிய புதிய திட்டங்கள், சிந்தனைகள், எண்ணங்கள் இதை வந்து நம்ம படைத்தல்ல கொண்டு வரணும். காத்தல்ல பார்த்தீங்கன்னா அந்த செயல்களை, நம்மளுடைய உறவுகளை, ஆரோக்கியத்தை தொய்வில்லாம பார்த்துக்கிறது. அழித்தல்ல வந்து எதிர்மறை எண்ணங்கள், கோபம், பொறாமை, கெட்ட பழக்கங்களை அழித்தல். மறைத்தல் வந்து பிறருடைய குறைகளை வெளியில சொல்லாம இருக்கிறது. அருளல் வந்து நம்ம சுற்றி இருப்பவர்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்வது. இப்படியாக அறிவு மற்றும் செயல், ஆற்றல் இரண்டையும் சராசரியாக சரியாக இணைத்து செயல்பட்டா நம்முடைய டே டு டே லைஃப் வந்து சிறப்பாக அமையும் அப்படின்றது. இப்போ இதுக்கு வந்து விந்துநாத பயிற்சின்னு ஒண்ணு இருக்குது. ரொம்ப சுருக்கமா நான் சொல்றேன். நல்லா நேரா நிமிர்ந்து கிழக்கில் வடக்கு பக்கமா அமர்ந்துக்குங்க. சாதாரணமா நார்மலா உட்காந்தாலே போதும். சுகாசனம் அப்படின்றது, அப்படின்னா பத்மாசனத்துல அமையலாம். முதுகெலும்பு, கழுத்தெல்லாம் நேரா இருக்கணும். கண்களை லேசா மூடிக்குங்க. கையை வந்து சின்முத்திரையில வச்சுக்குங்க. முதல்ல வந்து மூச்சை நல்லா இழுத்து ஒரு 5 தடவை மூச்சோட்டத்தை கவனிக்கணும். அப்போ வெளி உலக சத்தமெல்லாம் மறந்து உங்களுக்குள்ள கேட்கும் உள் ஒலியை கவனிக்கணும். அப்போ வந்து இதய துடிப்பு அல்லது காதுகளுக்குள்ள ஒரு மெல்லிய லீங்காரம், வண்டு ஒலி அல்லது சங்கு ஒலி கேட்கலாம் அப்படின்றாங்க. இப்ப அந்த ஒலியோட என்ன பண்ணா மனம் லயிக்க விடணும். அப்படியே லைட்டா கூடவே டிராவல் பண்ணும்போது மனம் அலைபாயும் போதெல்லாம் மீண்டும் அந்த ஒலி மீது கவனத்தை செலுத்தணும். அப்ப நாத தத்துவத்தோட இணைஞ்சிரும். நாத தத்துவத்தோட மனம் இணைந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா கவனத்தை வந்து புருவ மத்திக்கு போகணும். ஆக்ஞான்ட்டு புருவ மத்தி இருக்கு இல்லைங்களா, அங்க போனோம்னா ஒரு சிறிய புள்ளி பிரகாசமா விந்து வடிவில அல்ல கற்பனையாக ஒரு ஜோதி இருக்கிறதாவோ நினைச்சுக்கிட்டு உள் மூலமாக நம்ம டிராவல் பண்ணணும். அப்போ அந்த ஒளியிலிருந்து வெளிப்படும் ஆற்றல் வந்து நம்ம உடல் முழுவதும் பரவி சுறுசுறுப்பாகவும் நம்ம நேர்மறையாகவும் மாற்றுவதை நம்ம வந்து உணர முடியும். அப்ப அந்த ஒளியும் இதுதான் விந்துநாத தியானம்ன்றது ஒன்றாக இணைந்துச்சுன்னா உங்க நெட்டுப்பொட்டியில ஆத்மலிங்கம் பிரகாசிப்பதாக நம்ம தியானிக்கலாம். அப்படி நமக்குள்ள ஒரு பெரிய பேரொளி பிரபஞ்சம் இருக்குது அப்படின்றத நம்ம நினைக்கும் போது ஒரு பெரிய உன்னத அமைதியை 2 நிமிஷம் அசைவிட்டு நம்ம அனுபவிக்கலாம். இப்படி செய்யறதால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலைபாய்கின்ற மனம் வந்து அடங்கிடும், சிந்தனையில தெளிவு ஏற்படும், ஏதாவது படிக்கிற இதுல வந்து கவனம் கூடும். இந்த பிராண ஆற்றல் விட்டல் எனர்ஜி வந்து வீணாகாம மேல் நோக்கி பாயும், முகத்துல பொலிவு ஏற்படும், காந்தத்தன்மை குரல் ஏற்படும் அப்படின்றாங்க. இப்படியாக நாம் இந்த பாடலை ஆத்மலிங்கத்தை விந்துநாதம் தத்துவத்தின் இணைந்த ஒரு சிவலிங்கமாகவே பார்க்க வேண்டும் என்று கூறி தலத்தை கௌரியமாப்புலமும் படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றி ஐயா, மிக அருமை. மிக்க நன்றிங்க ஐயா. வழிகாட்டுதலோட சொன்னீங்க. நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும். மிக்க நன்றி. வாங்க விந்தியாமா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1757வது திருமந்திரம். தோற்றம் திருமந்திரம். விந்துவும் நாதமும் மேவும் லிங்கமாம், விந்து அதே பீடம், நாதம் லிங்கமாம். அந்த இரண்டையும் ஆதார தெய்வமாய் வந்த கரு 5 செய்யும் அவை 5. அருமையான திருமந்திரம். ஒளியும் விந்துவும் ஓசையும் நாதமும் பொருந்தி அமைந்ததே லிங்க வடிவம் ஆகும்.
மேவும் லிங்கமாம். இதில் விந்து, பீடம், நாதம், பானம், லிங்கம் இந்த இரண்டையுமே ஆதாரமாக கொண்டு தோன்றிய கரு ஐந்தும் அவை செய்யும் ஐந்துமாவன. பிரம்மன், திருமால், ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன், கரு ஐந்து என்கிற ஐந்து கரண தலைவர்களும் அவர்கள் நிகழ்த்தும் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்னும் ஐம்பெரும் செயல்களும் ஆகும். இவை பஞ்ச கிருத்தியங்கள் எனப்படும். கரு உயிர் இங்கே படைப்பு தொழில் முதலான செய்யும் தொழில் தலைவர்கள். கழக வெளியீட்டில் ஒளியும் ஆகிய விந்து நாதங்கள் பொருந்தும் சிவலிங்கம். விந்து பீடமாகும், நாதம் லிங்கமாகும். இவ்விரண்டையும் சார்பு கடவுளாக கொண்டு அருளோன், ஆண்டான், அரண், அரி, அயன் என்னும் ஐம்பெரும் தெய்வ நிலைகள் தோன்றின. இவ்வைந்தினையும் ஐந்தொழிலுக்கு வேண்டும் கருவென்ப. கரு கரணம். ஐவரின் வாயிலாக ஐந்து தொழில்கள் நிகழ்கின்றன. அத்தொழில்கள் முறையே அருளல், மறைத்தல், துடைத்தல், காத்தல், படைத்தல் என்ப. அந்த இரண்டு நாத விந்துக்கள் கருவைந்து ஐந்து மூர்த்திகள் செய்யும் அவை ஐந்தே. மூர்த்திகள் செய்யும் தொழில்கள் ஐந்து: படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றிங்கம்மா, மிக அருமை. ரத்னகுமாரையா வாங்கய்யா. வணக்கம் ஐயா. நீங்க மகேந்திரன் தொடருங்க. நீங்க தொடருங்க. வாங்க மகேந்திரன் ஐயா. வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். திருமந்திரம், இன்றைய திருமந்திரம் பார்த்து வருகின்ற அருவுருவமாக பார்த்தோம். இப்போது அருவமாக பார்க்கிறோம். ஆத்மலிங்கம் 1757வது அருமையான திருமந்திரம். அருமையான விளக்கங்கள் நமக்கு இங்கே கிடைக்கப்பட்டது. இது ஒரு சிறப்பு பார்வையாக நாம் இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒன்றை பெயராக பார்ப்பது, ஆனால் அதிலும் ஆழமாக பார்ப்பது என்பது அதை உணர்வாக பார்ப்பது. இறையை உணர்கின்ற நிலை முழுக்க முழுக்க உருவமாக இருந்தால் கூட நம்ம ஒரு காட்சியின் வழியாக அதை பார்ப்போம். அந்த மனிதன் என்கின்ற அந்த ஒரு எல்லைக்குட்பட்டு அதனுடைய புலனறிவால் நமக்கு உணர்கின்ற வகையில் பார்ப்பது ஒரு பார்வை. அது உணர் பார்வையாக பார்க்கும் பொழுது அதிலும் எந்த வகையிலும் நம்மளால எல்லா புலன்களையும் அடக்கி அல்லது அதிலும் ஆழ்ந்து அதையும் தாண்டி உள்ளே சென்று பார்க்கின்ற ஒரு பார்வையாக பார்க்கலாம். அதுதான் ஆத்மா என்று சொல்கிறோம். எல்லாமாக லிங்கமாக ஒவ்வொரு செல்லிலும் ஒவ்வொரு பொருளாகவும் நம்மளுடைய உடலின் ஒவ்வொரு செல்லாகவும் என்று பல்வேறு வகையில் பார்த்திருக்கிறோம். இது ஒரு உணர்வாக எப்படி பார்ப்பது? அது ஒரு பயிற்சி, உள்ளத்துக்கான ஒரு பயிற்சி, உயிருக்கான ஒரு பயிற்சி என்று கூட சொல்லலாம். அந்த சக்தி முழுக்க முழுக்க நீக்கமர நிறைந்திருக்கின்ற தன்மையை நாம் எப்படி பார்ப்பது? அதில் ஒளியாக பார்ப்பது என்று பார்க்கும் பொழுது உள்ளொளி பெருக்கி உலகொளி பரப்புதல் என்ற வகையில் நம்ம உள்ளுக்குள்ளேயும் இருக்கிற ஒளியை நாம் முதலில் பார்க்க வேண்டும். உள்ளுக்குள் பார்க்கும் பொழுது அதிலிருந்து நம்ம உள்ளொளி பார்த்தால் நிச்சயமாக உலகொளியையும் பார்க்க முடியும். உள்ளொளி மூலமாக உலகுக்கும் ஒரு ஒளியையும் எழுப்ப முடியும் என்கின்ற பார்வையில் இந்த ஆத்மலிங்க மந்திரங்களை நம்ம பார்க்கலாம் என்பது அது என்னுடைய பார்வை. அந்த வகையில் இன்றைக்கான அந்த மந்திரம்: விந்துவும் நாதமும் மேவும் லிங்கமாம், விந்துவதே பீடம் நாதம் லிங்கமாம்.
விந்துவும் நாதமும் மேவும் லிங்கமா விந்துவதே பீடம் நாதம் லிங்கமாம். அந்த இரண்டையும் ஆதார தெய்வமாய் வந்த கரு ஐந்தும் செய்யும் அவ்வைந்தே. அந்த இரண்டையும் ஆதார தெய்வமாய் வந்த கரு ஐந்தும் செய்யும் அவ்வைந்தே. நமக்கு தெரியும், இந்த சிவ சக்தி, சிவம் சக்தியும் இணைந்த அந்த வடிவமாக நிற்கின்ற வகையில் அதனுடைய தன்மையாக புரிந்து கொள்வது. தமிழ் இலக்கணத்திலும் தன்மை, முன்னிலை, படர்க்கை என்று நாம் பார்த்திருக்கிறோம். மூன்றாகவும் இறைவன் இருக்கிறான். அதனுடைய குணநலன்களாகவும் இருக்கிறான். நம் முன் இருக்கின்ற, முன்னிலையாக இருக்கின்ற, நம்மை சுற்றி இருக்கின்ற, நம்ம காட்சிக்கு வருகின்ற, நம்மளுடைய வாழ்க்கையில் வருகின்ற அளப்பரிய வாய்ப்புகளாகவும் அளப்பரிய சாத்திய குறுங்குகளாகவும் அந்த அற்புதமான மனிதர்களாகவும் நம்ம கற்றுக்கொள்வதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் நம்மை மேம்படுத்திக் கொள்வதற்கும் இந்த வாழ்க்கையை ஒரு வாழ்க்கையில் பொருள் தேடுகின்றது ஒன்று, வாழ்க்கையின் பொருள் தேடுவது என்பது ஒன்று. அந்த வாழ்க்கையின் பொருளை தேடி நம்ம செல்லும் பொழுது, செலுத்தும் பொழுது அந்த இந்த முன்னிலை இருக்கின்ற எல்லாவற்றிலும் இறைவனையும் முன்னிலைப்படுத்துவது, அந்த இறையை ஒரு நமக்கான அந்த லைட் கைடட் ஜிபிஎஸ் அப்படின்ற வகையிலும் அவன் காட்டிய வழியில் நாம் செல்வது. அப்போது உள்ளுக்குள் நாம் எந்த அளவுக்கு பயணிக்கிறோம் என்பதை பொறுத்துதான் நம்ம வெளியில பயணிக்க முடியும் என்பதை பார்த்தோம். அப்ப அந்த படர்க்கையாக இருக்கின்றான், எங்கெங்கும் படர்ந்து முழுக்க நிறைந்து இருக்கின்றான். இந்த வடிவில் இறையை உணர முடியும். நமது காட்சியினுடையமாக மட்டுமில்லாமல் அருவாக பார்க்கின்ற, அருவமாக பார்க்கின்ற தன்மையில் நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த சக்தி சிவத்துக்கான ஒரு வடிவமாக இருக்கின்ற வகையில் ஐயாம் அவர்கள் குறிப்பிட்டது போலவே அந்த ஒளியாகவும் வெளியாகவும், இன்னும் கூட சொல்ல போனால் அங்கு ஒளியாகவும், இந்த இன்னர் வாய்ஸ் அவுட்டர் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல இன்னர் லைட் அவுட்டர் லைட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த வகையில் இருக்கின்ற அந்த நாத விந்துவாக, அதாவது ஒரு ஒளியாகவும் சரி ஒளியாகவும் சரி, ஒளியாக இருக்கின்ற அந்த வடிவம், அதனுடைய விந்துவே பீடமாக இருக்கிறது. அது அந்த ஒளி நாதம் என்கின்ற ஒளி லிங்கமாக நிற்கிறது. அப்ப பீடமும் லிங்கமும் என்று பார்த்தோம்னா எப்போதுமே நம்ம இரண்டையும் ஒன்றாக பார்ப்போம். அப்போது உள்ளொளி பையில் நம்ம மனதை பயிற்சி செலுத்தும் பொழுது அங்கு இறைவன் ஒளி அங்கு ஒளி வீசி கொண்டிருக்கிறது. அந்த ஒளியும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போது நம்மை சுற்றி வாய்ப்புகளும் அப்படித்தான். வாழ்க்கையில எல்லாரும் கஷ்டம் இருக்கு, மற்ற சவால்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லாவற்றுக்கும் தீர்வையும் அங்கங்கே வைத்திருக்கிறான். அப்ப இரண்டையும் பார்க்கின்ற அந்த ஒரு தன்மையில் பார்த்து கொண்டு அந்த விந்து நாதங்களின் முதலாக, அதாவது இரண்டுமே சேர்ந்து இருக்கின்ற ஒளியாக இருக்கின்ற ஒன்று, அதிலிருந்து உருவாகின்ற இந்த ஐவர் என்று சொல்வது ஒரு பார்வை. நம்ம ஐவரிலிருந்து இன்னும் எப்படி அதை பார்க்கணும்னா, ஒவ்வொருவருக்கும் ஒரு தன்மை இருக்கிறது, பண்பு இருக்கிறது, செயல்கள் இருக்கிறது. அதனுடைய அந்த காத்தல் அப்படின்னா நம்ம எப்படி அது காத்தலாக இருக்கிறது, நம்மை சுற்றி நம்மளுடைய உணர்வுகளை காத்து கொள்ள வேண்டும், நம்முடைய இலக்குகளை காத்து கொள்ள வேண்டும், நம்மளுடைய உறவுகளை காத்து கொள்ள வேண்டும், நம்மளுடைய இன்பங்களை காத்துக்கொள்ள, அது பேரின்பத்தை காத்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான, அதே போல மறைத்தல், அருளல், இது எல்லாவற்றுக்குமான ஒவ்வொரு அந்த அதிலிருந்து தோன்றிய சிவசக்தி, சதாசிவம், மகேஸ்வரன், இது மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா, வித்யேஸ்வரர், இதெல்லாமே. ஆனா வெறும் மனிதர்களாக அல்லது இறைவர்களாக அதற்கான ஒரு பெயர்களாக மட்டும் பார்க்காமல் அவர்களுடைய தன்மை என்னவாக இருக்கிறது என்று பார்த்து அதை உணர்வதும், நாம் உணர்த்துவதும், நாமே அதுவாக வாழ்வதும் என்கின்ற பார்வையிலும் கூட பார்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டு, இந்த ஐவரும் சிவம், சக்தி, சதாக்கியம், ஈஸ்வரம், ஈஸ்வர வித்தை என்கின்ற அந்த சுத்த வித்தை என்கின்ற அந்த தத்துவங்களையும் தோற்றுவித்தார்கள் என்கிறதுதான்
இதனுடைய ஆழமாக நாம் பார்ப்பது அந்த இரண்டையும் ஆதார தெய்வமாய் வந்த கரு ஐந்தும் அந்த ஐந்தாக கருவாக வருகிறது அல்லவா, அந்த ஐந்தும் ஐந்தை செய்யுமா, அந்த ஐந்து செல். அப்போ நம்ம அந்த ஐந்தாக இருக்கின்றதாக பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம இது எல்லாமே அப்படிதான். நம்ம படிக்கிற மந்திரங்கள், திருமந்திரங்கள் ஆகட்டும், திருக்குறள் ஆகட்டும், நம்மளோட கேட்கின்ற நல்ல இதுவாகட்டும், நம்ம வாழ்க்கையில எப்படி அதை பயன்படுத்தலாம், அதன் மூலமாக நாம் எப்படி பண்படலாம், பண்படுத்தலாம் என்கின்ற பார்வையில் பார்த்தோம் என்றால் அதனுடைய பொருளை இன்னும் அருமையாக உணர முடியும். வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றிங்க, மிக்க நன்றி. யாருமே வாங்க கிருத்திகாமா, வணக்கம் அம்மா. வணக்கம். இன்றைய மந்திரத்துல நம்ம நேற்றுக்கே அதனுடைய ஒரு தொடக்கம் பார்த்தோம். ஏன்னா அந்த தானே எழுகின்றவதாராமே அப்படின்னு சொல்லும்போது அந்த நாதவிந்துவினுடைய கலப்பை பத்தி அந்த இடத்துல நம்ம பார்த்தோம். அதேதான் இந்த இடத்துலயும் சொல்றாரு. விந்துவும் நாதமும் மேவு லிங்கம். மேவு அப்படின்னு சொல்லும் பொழுது மிகவும் விருப்பப்படுகின்ற மேவுதல் அப்படின்னா கூடி சேர்கின்ற அதுவும் விருப்பத்தோடு கூடி சேருகின்ற லிங்கமம். அப்போ அந்த ரெண்டும் மனிதர்கள் பெரும் அதுக்குதான் பிறந்திருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். விந்துவதே பீடநாத லிங்கமாம் அப்படிங்கும்போது அந்த விந்துவே பீடம், நாதம் லிங்கம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சக்தியினுடைய குறிப்பையும் சிவத்தினுடைய குறிப்பையும் இங்க சொல்றாங்க. அதற்கு பிறகு என்ன சொல்றாருன்னா, அந்த இரண்டையும் ஆதார தெய்வமாய் வந்த கரு ஐந்தும் செய்யும். இந்த வந்த கரு ஐந்தும் அப்படிங்கறது இந்த ரெண்டு விதமா பார்ப்பாங்க. ஒண்ணு அடுத்தாப்புல இருக்கக்கூடிய அயன், அரி, அந்த சதாசிவன், மகேஸ்வரன், அந்த ஐந்து தொழில் படக்கூடிய தெய்வங்கள் இருக்கு இல்லையா, அதுவும் அந்த செய்யும் அவை ஐந்தே அப்படின்னு அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள். அப்படியும் இதுக்கு பஞ்ச கிருத்தியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த பஞ்ச கிருத்தியத்தையும் செய்யக்கூடிய அந்த பஞ்சவர்கள் அப்படின்னும் ஒரு பொருள் இருக்கு. ஆனா அதை விட இந்த இடத்துல நம்ம இந்த விந்துவையும் நாதமையும் நம்ம எப்படி சேர்க்கிறோம் அப்படின்னா மேவு லிங்கமாம் அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன இடம், இந்த உடலிலிருந்து நாம் சென்று அடையக்கூடிய விருப்பத்தோடு இயைகின்ற ஒரு விஷயம் நாதம் விந்து. அதனால அப்போ இந்த உடலை ஆளுகின்ற 25 தத்துவங்கள், அதை தோற்றுவிக்கின்ற தன்மாத்திரைகள், அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். இந்த தன்மாத்திரைகள்னு நம்ம சொல்லும் போது அதற்கு ஆதாரமான பஞ்சபூதங்கள். சோ இந்த இந்த உடல் சார்ந்த இந்த 36 தத்துவத்துல இருக்கக்கூடிய இடத்துல இருந்துதான் நம்ம அந்த நாதத்தையும் விந்துவையும் உணர்கிறோம். அப்ப இப்போ நம்ம ஆத்மலிங்கத்தை பத்தி மாத்திரம்தான் நம்ம பேசுறோம். அந்த ஆத்மலிங்கம் உணரக்கூடிய ஒரு தன்மை அது இந்த பிண்டத்துலதான் சொல்லிட்டு இருக்கோம். அந்த பிண்டத்துல இருந்து நம்ம உணரக்கூடியது என்னெல்லாம், பஞ்சபூதங்கள் உணர்கிறோம். அந்த பஞ்சபூதத்துல இருந்து தன்மாத்திரைகளில் இருந்து இந்த 26 தத்துவம் இருக்கு, 25 தத்துவங்கள் இருக்கும். அந்த தத்துவங்களை பத்தி நம்ம அந்த 36ல இந்த இதை பிரிக்கிறோம். நம்ம இப்படிதான் இந்த மந்திரத்துல சொல்றோம். ஆனா இந்த ரெண்டுக்கும் எது ஆதார தெய்வம் அப்படின்னா நம்ம எங்க பிடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நேற்றுக்கு நம்ம எப்படி அதை சென்று அடையணும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நம்ம இங்க அடுத்த நெறி காட்டுதல் நமக்கு என்ன வருது அப்படின்னாக்க, ஆதார தெய்வமாய் நீ பற்றிக்கொள் அப்படின்னு சொல்லி நமக்கு அடையாளம் காட்டி தர்றாரு. எப்பவும் சொல்றதுதான், திருமூலர் நமக்கு பெரும் கருணையாளர், அவ்வளவு விஷயங்கள் சொல்லி தரக்கூடியவரா இருக்கிறாரு. அததான் இந்த இடத்துலயும் மீண்டும் நிரூபணம் ஆகிறது. ஏன்னா என்ன சொல்றாருன்னா,
தானேர் எழுகின்ற ஜோதியை காணலாம் நேற்றுக்கு சொன்னாரு. உனக்குள்ள எழும்பக்கூடிய அந்த ஜோதியை உன்னால காண முடியும் அப்படின்னு சொன்னாரு. அந்த 50 அக்கரங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது நாதத்தை பேஸ் பண்ணி வர்றது அப்படின்னு சொன்னோம். அப்ப அந்த விந்துவாக இருக்கக்கூடிய சக்தி, நாதமாக இருக்கக்கூடிய லிங்கம், அவங்கதான் ஆதார தெய்வம் அப்படின்னு நமக்கு மீண்டும் சொல்லித்தராரு. அந்த இதை பற்றி கொண்டோம் என்றால் இந்த தத்துவங்கள் எல்லாம் நம்ம கடந்து எளிதா செஞ்சு போயிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த மந்திரத்தோட குறிப்பு. அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றிங்கம்மா, மிக அருமை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. Translation: Bindu and Nada are the venerated linga. Bindu is the pedestal, Nadam is the linga. Holding those two as the supporting deities, emerging 5 subtle principles will perform the 5. அப்படின்னு போட்டிருக்காங்க. விந்தும் நாதமும் மேவும் லிங்கமா. லிங்கம்ங்கிறது விந்துவும் நாதமும் சேர்ந்த ஒரு விஷயம்தான். நாதம்ங்கிறது நான் புரிஞ்சுக்கிறது வைப்ரேஷன். நம்ம எந்த வைப்ரேஷன்ல இயங்குறோமோ அதுதான். அது ஆதி நாதமாக இருக்கிறதா ஆத்மலிங்கத்தோட வைப்ரேஷன். எந்த மனதோட மாயை இல்லாத இடம். விந்துங்கிறது சக்தியோட ஆற்றல். அதுவும் நம்ம நாதம் எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குற எந்த ஃப்ரீக்குவென்சியில் இருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆற்றல் மேலோங்கும். விந்து தான் பீடமாக இருக்கிறது. அடுத்த வரியில நாதம் அதில் லிங்கமாக இருக்குது. இந்த இரண்டையும் ஆதார தெய்வமாய், இது ரெண்டுத்தையும் ஆதார தெய்வமாய் வந்த கருவைந்தும் செய்யும் மவை ஐந்தே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் அந்த பஞ்ச கிருத்தியங்களை தான் சொல்கிறத தான் நானும் பார்க்குறேன். இதை நம்ம இன்னும் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட கர்ம வினைகள் தகுந்தபடி தான் நம்ம வைப்ரேஷன் இருக்கும், அதிர்வு இருக்கும். இப்போ என்னோட இந்த படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் இருக்கு இல்லையா? இப்போ எந்த கர்ம வினையை நான் கொண்டு வரேன், இப்போ நான் என்னோட கர்ம வினையில் நான் பணம் தான் முக்கியம் அப்படின்ற இதுக்காக நான் பணத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நான் வரேன்னா, அந்த கர்ம வினையோட ஒரு செல் வருது அப்படின்னா இங்கே, ஏன்னா எல்லா இடத்துலையுமே இந்த நாத பிந்துவோட கலவை தான். இந்த அணுக்கள்லேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே அந்த நாத பிந்துவோட கலவை தான். இப்போ நான் எந்த ஆசையோட பிறக்கிற இந்த கர்ம வினையோட நான் வரேன், இந்த ஒரு ஆசை இருக்குது, பணத்தை அனுபவிக்கணும், ஒரு பணம்னா இந்த போகங்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஆசையோட பிறக்கிறேன் அப்படின்னா அதுக்கான வைப்ரேஷனில் தான் நான் இயங்க முடியும் இல்லையா? அதுக்கான ஓட்டம் தான் எனக்கு இருக்கும். அதுக்கான எண்ணங்கள், எப்படி பணத்தை சம்பாதிக்கிறது, எப்படி நான் அதுக்காக ஓடுறது, எப்படி எடுத்துக்கிறது, அது அந்த 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 இதில் தான் நான் வைப்ரேட் ஆகிட்டுருப்பேன். சக்தியோட ஆற்றல், என்னோட உயிராற்றலையும் நான் அதுக்கு தான் செலவு பண்ணிட்டு இருப்பேன். எல்லா ஆற்றலும் அதுக்கு தான் போகும். அப்போ அங்கே படைத்தல் நடக்கும். என்ன படைத்தல் நடக்குதுன்னா, நான் பணத்தை எப்படி நான் என்னோட ஆசைகளுக்கு தகுந்த மாதிரியான என்னோட வாழ்க்கையை நான் எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறது அந்த இடத்துல முதல் இடத்துலே அது நடக்கும். ஆசை எண்ணங்கள் உருவாகிறதாக இருக்கலாம். இப்போ இல்லை என்னோட சந்ததியை பெருக்கிறது தான் என்னோடனா அந்த படைத்தல் நடக்கும். இல்லை நான் அன்பு ஏங்கி தான் நான் இறந்துருக்கேன் போன ஜென்மத்தில், அன்புக்காக தானே அன்பை உருவாக்குற ஒரு விஷயமாக நான் என்னத்தை இந்த வாழ்க்கையில் நான் கற்றுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி நான் அதுக்கான ஒரு விஷயத்த நான் உருவாக்கி அதுக்கான வைப்ரேஷன் அந்த நாதத்தில் நான் இருப்பேன். அந்த ஆசைகளோடையும் அந்த கர்ம வினைகளோடையும் சேர்ந்த ஒரு வைப்ரேஷனில் இருப்பேன். அப்புறம் அந்த மாதிரி நான் பணத்தை சம்பாரித்து அதில் இருக்க இன்பத்தையும் புரிஞ்சு அப்புறம் நான் இறக்கும்போது இது நிலையானது இல்லை அப்படின்ற ஒரு உண்மை புரிய வரும். ஏன்னா நான் எப்படி வேணாலும் பணத்தை சம்பாரிச்சிடலாம், ஆனால் அதனால் நான் சந்தோஷம் முழுமையான அந்த சந்தோஷத்தை அடைஞ்சனானா இல்லைன்றது நமக்கு புரிய வரும். இறப்பு எப்படி வேணாலும் இருந்திருக்கலான்ற மாதிரி இருக்கும். அது சிற்றின்பம் தான் புரிய வரும் இல்லையா? அங்கே தான் அது ஒடுக்குதலுக்கு வரும், அங்கே தான் அழித்தலும் நடக்கும். அப்போ அந்த ஆசை நமக்கு முடிவு பெறும். இந்த ஜென்மத்தில் நான் பணத்துக்காக ஓடினேன், கஷ்டப்பட்டேன், அதை எடுத்து அனுபவித்தலும் நடந்தது. ஆனால் அது முழுமையானதாக இல்லை. அதை தாண்டி நிறைய இன்னும் விஷயங்கள் இருக்குது, அது சிற்றின்பம் தான் அப்படின்னு புரிஞ்சு பணத்தோட ஆசை முடிவு பெறுது இல்லையா? அந்த இடத்துல எனக்கு என்ன வரும், படைத்தல் வரும், காத்தல் வரும், அங்கே அழித்தலும் வரும்.
அப்புறம் மறைத்தல் மாயையிலேருந்து மறைந்து இது எனக்கு தேவையில்லைன்றது இந்த விஷயமும் புரிஞ்சு அருளல் கிடைச்சி நான் அடுத்த ஜென்மத்துக்கு இந்த ஜென்மத்தில் நான் முடிக்கல அடுத்ததுக்கு நான் போகலைன்னா நான் அடுத்த ஜென்மத்துக்கு அடைஞ்சு பணத்துக்காக ஓட மாட்டேன். நான் அந்த இடத்துல வந்து பாசத்துக்காகவோ இல்லை என்னோட ஆரோக்கியத்துக்காகவோ, ஏன்னா நான் எந்த வினையை வந்து விட்டுட்டு வந்தனோ, ஏன்னா போன ஜென்மத்தில் வந்து இப்போ நான் பணத்துக்காக ஓடி என் ஆரோக்கியத்தையும் பார்க்கல, என்னை சுற்றி இருக்க மக்கள்கிட்டையும் நான் அன்பா இல்லை, அன்பையும் பெறலை, இதையும் பெறலைன்னா நம்ம அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த ஜென்மத்துக்கு வரேன்னாலும் திரும்ப அதுக்கான படைத்தலை உருவாக்குவேன். எனக்கு வந்து ஆரோக்கியம்தான் முக்கியம் அப்படின்னு அந்த நல்லா ஆரோக்கியமாக வாழணுன்ற ஆசையோட பிறந்திருக்கேன்னா அதுக்கான படைத்தல் நடக்கும், அதுக்கான வாழ்க்கை முறை இருக்கும். இந்த ஜென்மத்தில் ரொம்ப ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கான ஒரு விஷயம் கிடைக்கும். இல்லை நான் வந்து பாசம் எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கணும், எல்லாரும் எனக்கு சுற்றி நல்லா என்னை பார்த்துக்கிறவங்க நல்லா இருப்பாங்க, நான் கொடுக்க அவங்க கொடுக்க இப்படி நல்லா இருந்ததுன்னா என்னை நல்லா அவங்களும் வச்சுப்பாங்க அப்படின்ற அந்த இதில் வந்தேன்னா அதுக்கான நான் படைத்தல் நடக்கும். ஏன்னா நான் என்ன எண்ணமோ நான் எந்த இதில் வைப்ரேட் பண்ணுறேனோ அதுதான் நான் இங்கே வாழ்க்கை முறை. நான் என்ன ஆசைகளை கொண்டு நான் நாதத்தை இங்கே உருவாக்குறேனோ அதை தான் நான் இங்கே வாழ்க்கையாக கொண்டு போவேன், அதை தான் நான் அனுபவிப்பேன். அதை அனுபவித்தல் தான் நம்ம காத்தலாம், நான் அதை காத்து வருவேன். நான் என்னோட ஆரோக்கியத்தை காத்து கொண்டு வருவேன், என்னோட இப்போ நான் வந்து பாசம் அன்பு அப்படின்னா அதை காத்து கொண்டு வருவேன். இதெல்லாம் முடிகிறப்ப ஒடுக்குதல் நடக்கிறப்ப தான் இல்லை இதையும் தாண்டி வேற விஷயம் இருக்குது, இது முழுமையான அன்பு இல்லை, இது முழுமையான ஆரோக்கியம், வெறும் உடல் ஆரோக்கியத்தினால ஒன்றும் இல்லை அப்படின்றது புரிய வந்து நமக்கு அடுத்த நிலைக்கு அடுத்த கர்மத்துக்கு நம்ம போவோம். இதுமாரி நமக்கான பாடம், ஒவ்வொரு பாடமும் நம்ம ஆசைகள் கர்ம வினைகள் தீர்றதுக்கான. ஏன்னா இப்போ நான் உடல் ஆரோக்கியம் மட்டும்தான் அப்படின்னு நினச்சி நான் ஒரு இதை கொண்டு வந்தேன்னா அது மட்டும் இல்லை, நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிறத உணரணும், உண்மையை உணரணும், இறைவனை அடையணுன்ற ஒரு உண்மை புரிஞ்சுதுன்னா நான் திரும்ப பிறக்கும்போது உடல் ஆரோக்கியம் மட்டும் கிடையாது, பாசம் மட்டும் கிடையாது, இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. இப்படி நான் படைத்தல் காத்தல் அருளல் எல்லாமே என்னோட இன்டென்ஷன், என்னோட வைப்ரேஷன் எதை பொறுத்து இருக்கோ அதுக்கான சக்தி ஆற்றலும் போய்கிட்டே இருக்கும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிறப்பு இறப்புன்னு இந்த சுழற்சியிலே இருப்போம். இதை நல்ல விதமாக கொண்டு போனோம்னா சீக்கிரமாக அப்படியே இறைவன் பக்கம் ஒவ்வொன்றா நம்மளோட கர்ம வினைகளை தீர்த்துட்டு போயிடுவோம். அப்படி இல்லாமல் இன்னும் கர்ம வினைகளை சேர்த்துக்கிட்டே இருக்கோம், இன்னும் ஆசைகளை சேர்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா திரும்ப 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 இதை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் இதெல்லாம் நம்ம பண்ணாமே நம்ம இறைவன்கிட்ட போகணும்னா இந்த சுழற்சியில் மாட்டிக்காமல் நம்ம இறைவன்கிட்ட போகணும்னா அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, தியானம் பண்ணும்போது அந்த விழிப்புணர்வு சக்தியாலே நம்மளோட பாவத்தை, நம்ம ஆசைகளை, நம்ம கர்மங்களை நீக்கிக்க முடியும். நம்ம திரும்ப வந்து பிறக்கணுன்றது இல்லை, அது எல்லாத்தையும் நீக்கணும்னா நமக்குள்ள திரும்பி நமக்குள்ள அந்த ஒளியாக இருக்கிற இறை ஒளியை வந்து நமக்கு கொடுக்க அந்த ஞானம் அந்த சுழற்சிக்கு போகாமே அந்த ஞானத்தை கற்றுக்குறோம். இப்போ நான் பிறந்து அந்த பணத்தை அனுபவித்து பணத்தினால ஒன்றும் இல்லை, நான் வந்து சாகணும்னு ஒரு நோய் வந்தால் என் உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, என்னை சுற்றி இருக்கிறவங்க பாசமாக என்னை பார்த்துக்கலனாலும் நான் பணத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, இப்படிலாம் நமக்கு ஞானம் வரும் இல்லையா? அந்த ஞானம் வந்து நம்ம யோகத்திலே நமக்கு அது கிடைச்சிரும். நம்ம வந்து பிறந்து இறந்து வரணுன்ற ஒரு ஞானம் வந்து நமக்கு அந்த சிவ ஒளி, நமக்குள்ள இருக்க சிவ ஒளியில நம்ம கவனம் கொடுத்து அதை வந்து நம்ம அகத்துக்குள்ளே திருப்பி நம்மளோட கர்ம வினைகள் எல்லாம் நீக்கும் போது நமக்கு அந்த பாடம் கிடைச்சிடும், நம்ம இதெல்லாம் தேவையில்லைன்னு. அந்த மாதிரி நம்ம அந்த 5 தொழில்களும் இப்பயும் நமக்குள்ளதான் நடந்துட்டு இருக்கு. நம்மளோட இன்டென்ஷன் எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி நடக்குது. நான் எந்த பாடத்தை கத்துக்க வந்திருக்கனோ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது. நம்ம வந்து இப்ப இறைவனை நோக்கி இறைவனுக்கான பாடத்தை கத்துக்கிறோம்னா அதுக்கான வைப்ரேஷன்ல தான் நம்ம நாதமும் ஒர்க் ஆகிட்டு இருக்கோம். நம்ம விந்துவும் சக்தி ஆற்றலும் அந்த அளவுக்கு மேலே ஏறி வந்திருப்பாங்க. நம்ம எதை நோக்கி நம்ம இருக்கிறோமோ, வெறும் நம்ம சாப்பாடு ஆசையில தான் போயிட்டு இருக்கோம்னா அந்த கீழ்நிலையிலே இருப்போம், பணம் அந்த 3 நிலையிலே இருப்போம். நம்ம மேல் நோக்குறோம்னாலே அந்த உண்மையான அன்புக்காகவும் உண்மையான இறை தன்மையில நம்ம போகணுங்கிறதுக்கான நம்மளோட நோக்கம் அதே இடத்துலே திரும்ப திரும்ப அந்த கீழ்நிலைக்கு போகாம நம்ம எப்பயுமே மேல் நோக்கியே வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஆற்றல் சீராக மேலே ஏறி அந்த விந்து சக்தியும் நமக்கு நம்ம நாத சக்தியோட இணையும். இந்த மனம் என்ற மாயையும் நம்மளால கடந்து இந்த கர்ம வினைகளை கடக்கும்போது இந்த மனம் என்ற மாயையும் கடந்துட்டோம்னா அந்த ஆத்மலிங்கம்
அந்த ஆதிநாதம் ஆதி விந்து சக்தியாக முழுமையான எந்த ஒரு களங்கமும் ஆசைகளும் கர்ம வினைகளும் இல்லாத அந்த ஆத்மலிங்கத்தோட சேரும்போது அந்த உண்மையான இறைவனுக்கான அருளலும் கிடைத்ததுன்னா நம்ம இறைவனோட கலக்க முடியும். அந்த இதை சொல்றதா நான் புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வேற யாரும் உங்களோட கருத்து கேள்வி ஏதாவது சொல்றீங்களா? நிறைவு செஞ்சுக்கலாங்களா? அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தளம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.